உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பதட்டமாக்கிட்டாங்க. நம்ம எப்படி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை வெல்கம் பண்ணோம், 3 BHK வெல்கம் பண்ணோம், குடும்பஸ்தன் எப்படி வெல்கம் பண்ணணும், சரி அது மாதிரி ஒரு ஜானரில் வந்து ஒரு புதுசாக பண்ண போகிறீங்க. என்னத்தடா புதுசாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து எவ்வளோலாம் பாதிக்கப்படுறாங்க, எந்தெந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிளில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கிறத அழகாக ஒரு சின்ன பேர், எப்படின்னா நம்ப முடியாத பேர், முனிஷ்காந்த் விஜயலட்சுமி 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக. நான் கூட நினச்சேன் பொருத்தமே இல்லாத ஜோடியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு படத்தில் வந்து இப்படி பண்ணுவாங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு கம்யூனிசம் பேசியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு காக்கா கூட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இறைய வந்து காக்கான்னு கூவி எல்லாரையும் வச்சு சாப்பிட வருது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் அவனுக்கு கிடைச்ச பணத்துலேருந்து 1 பைசா செலவு பண்ண மாட்டான். என்னமோ சொல்ல எச்சிக்கையில் வந்து காக்கா கூட விரட்ட மாட்டானுங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மத்தியில் வந்து இவங்களாம் இருக்கக்கூடாது, நம்ம கம்யூனிசம் பேசுவோம்னு சொல்லிட்டு அழகாக கம்யூனிசம் பேசுகிற இந்த டேரக்டர் முனிஷ்காந்த் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு ஜாலியாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பதட்டமாயிடுது, பயங்கரமான எமோஷனல். அழுகாமல் என்னால் வெளியில் வர முடியல. அந்தளவுக்கு சூப்பர் சீனு. ஒரு செக் ஒன்று தொலைஞ்சு போயிடும், அது எப்படி கிடச்சிச்சுங்கிறது அந்த படத்தோடைய மேட்ரு. அந்த செக்கை ஒருத்தவங்க எடுத்துருப்பாங்க, அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா என்னடா ஏன் அந்த கேரக்டர் கொண்டு போய் வச்சாருன்றதை நம்ம உட்காந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டு போகன்ட்டு. கிளைமேக்ஸ் வந்து பதட்டமாக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கதை தான் சரியான ப்ளஸ்ஸு. நீங்கள் வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருவேளை நிறைய ஒரு நோன் ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சித்தார்த்து ஒரு இதெல்லாம் போட்டு முனிஷ்காந்த் நான் குறை சொல்ல வரல, இருந்தாலும் வந்து படமாக இந்த கதைக்கு இவர் போதும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தாங்களா, அதை பாராட்டணும். வேறு மைனஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி ஆதரிச்சோமோ அது மாதிரி எல்லாருமே உள்ளே வரணும்னு நான் நினைக்கிறேன். உள்ளே வந்தாங்கன்னா இந்த படம் வந்து பெரிய அளவில் போகும். இதெல்லாம் வந்து மலையாளத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த படம் வந்து போகிற போக்கே தனி. இன்னியார எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதியிருப்பாங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வேளை கொஞ்சம் கம்மியாகிடுச்சோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனாலும் படம் வந்து ஒர்த்து வாட்சிங், ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக சார் ஒரு ஃபேமிலியிலையும் இது கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயம் இருக்குது. எல்லா ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எவ்வளோ தேவைகள் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகும்.